பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்க இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்க? ஆண்டவர் என் கூட பேசணும், ஆண்டவர் என்னோடு பேசணும், அவர் வார்த்தையால் என்ன பலப்படுத்தணும், அப்படித்தானே? நிச்சயமாக அவருடைய வசனம் உங்களை ஆட்சி தேற்றுகிறது. பைபிள் சொல்கிறது, எசையா 55:3, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, என் மகளே, நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும், உன் எதிர்காலம் செழிப்பா இருக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து சில நேரத்துல சொல்லுவீங்கல்ல, நான் சொல்றத கேளுப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு, அப்பா சொல்றத கேளு, அம்மா சொல்றத கேளு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடு, என்னிடத்திலே வா, கேளுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள். இன்னைக்கு நீங்க வாழ்வதற்கு, நாம் வாழ்வு பெறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். நீங்க உலகத்துல போய் உட்காராதீங்க. அப்படியே குடிப்பழக்கங்கள், போதை பொருள், மாந்திரிகம், மந்திரவாதம், இந்த செய்வினை, இந்த மனுஷங்க பாக்குற இந்த கயிறு, காப்பு கயிறு, இந்த தாயத்து தகடு, இதெல்லாம் மனுஷங்க இன்னைக்கு தேடி ஓடுறாங்க பாருங்க. இதெல்லாம் என்ன கொண்டு வரும்? பிசாசு அவங்க வீட்டுக்கு கொண்டு வரும். சாத்தா அவங்க வீட்டுல இருந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். சாத்தா அவங்கள வைத்து வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நீ வாழன்னா என்ன பண்ணு? ஏன்ட்ட வா மகனே, என்னிடத்திலே வா என்கிறார் ஆண்டவர். என் வார்த்தைக்கு செவி கொடு, நான் சொல்றத கேளு. உண்மையிலே பாருங்களேன், நம்ம எப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ, எப்போ ஆண்டவர்கிட்ட வந்து சேர்கிறோமோ, அப்போதே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலை அடைய ஆரம்பிக்கும். நீங்க சொல்லுவீங்களா, ஆண்டவரே எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவீங்கப்பா, இன்னைக்கு நீங்க தான் எனக்கு எல்லாமே, நான் உங்களுக்காக காத்திருக்கேன், உங்க பாதத்தில் இருக்கேன், உங்க வார்த்தையை நான் கேட்கிறப்பா, உங்க வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறப்பான்னு ஒப்பு கொடுங்க. அப்பா, இப்ப முடிவெடுக்கிற இந்த மகனை தொடுங்க, இந்த மகளை தொடுங்க, தயவு செய்து இவர்கள் மீது வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களப்பா எசையா 55:3, எனக்கு செவி கொடு, என்னிடம் வா, கேளு, அப்போ நீ வாழ்வடைவாய். சொன்னபடியே நீங்க இவங்களை ஆசீர்வதிங்க. இவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவ பலகீனங்களிலிருந்தும் விடுதலை தாரும். என்னால இதை விட முடியல ஆண்டவரே, என்னால இதை விட முடியலன்னு இந்த மகன் அழுகிறான், இந்த மகள் கதறுகிறாள், என்னால இந்த தவறான பாதையை, தவறான வழியை விட முடியலையேன்னு சொல்லி கதறுகிற இவர்களுக்கு இப்பொழுது ஒரு விடுதலையின் பாதை திறப்பதாக. விடுதலையின் பாதை திறக்கட்டும். நீர் உங்களை தொட்டு இவங்க கூட இருந்து இவங்களை இதுதான் பாதன்னு வழி நடத்துங்க ஆண்டவரே. வாழ்வின் வழியை திறந்து உங்களை ஆசீர்வதிங்க. தீய பழக்கங்கள், குடிப்பழக்கங்கள், போதை பழக்கங்கள், தவறான நட்புகள், குடும்பங்களை ஆட்டி படைக்கிற தவறான உறவுகள், கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமா செயலாற்றுகிற அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி நரகத்திலே தள்ளுகிறேன். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். வாலிப பிள்ளைகளை ஆட்டி படைக்கிற தீமைகள் வெளியேறட்டும். காதல், காம எண்ணங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். இப்போதே பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் பாதைகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, எசையா 55:3, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொன்னவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மரியே வாழ்க.
உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.